அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல் ஜி குக்கிங். பனானா அடை எப்படி செய்யறேன்னு பார்க்கலாமா? இதுக்காக இதே சைஸ்ல 1.5 வாழைப்பழம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வாழை இலை தேவை எங்களுக்கு. அதனால வாழை இலைய 2 சைடும் நல்லா வாட்டி எடுக்கலாம். இது இப்படி அங்கால இருக்கட்டும். ஒரு பேனில் 1/2 கப் வெல்லம் சேர்த்துட்டு அது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததும் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். இதுவும் அப்படி அங்கால இருக்கட்டும். மறுபடியும் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறோம். நெய் சூடானதும் 10 போல் முந்திரி எடுத்து இதே மாதிரி பொடியாக உடைச்சி வச்சிருக்கிறேன். அதை ரோஸ்ட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி வத்தல், அது கூட 2 பேரிச்சம்பழம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து முந்திரி வத்தல் நல்லா பலூன் மாதிரி வந்ததும் அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி அதையும் வச்சிடலாம். மறுபடியும் அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல பனானா, அதை நெய்யோட சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்க, இது ரெடி ஆயிட்டுது. இப்போ இதில் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்க்கலாம். தேங்காய் நெய்யோட கொஞ்சம் வதங்கி வந்ததும் 1/4 கப் ரவை சேர்த்து அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ரவையோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போனதும் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம்ல வெல்லம், அதையும் இது கூட சேர்த்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் உடைச்சு விட்டுறலாம். அடுத்ததா இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதையும் கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு, 6 ஏலக்காய் எடுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்க, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி வந்து கொண்டு இருக்குது. இது ஒரு பனானா கேஸ் கூட நம்ம ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம். சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டியாக இருந்துச்சு. கைவிடாமல் கலந்து கொண்டே இருங்கோ, அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா இறுகி வந்துட்டுது. இப்போ இதில் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற கேஷ்யூ நட்ஸ், அதோட முந்திரி வத்தல், இது எல்லாத்தையும் கலந்து மறுபடியும் கலந்து விட்டுடலாம். இப்போ இது எங்களுக்கு ரெடி ஆயிட்டுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா சூடாறணும், அது வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா சூடெல்லாம் மாறிட்டுது. வாட்டி வச்ச வாழை இலைய தேவையான அளவில் கட் பண்ணிட்டு எங்களுக்கு தேவையான அளவில் இதே மாதிரி தட்டி வாழை இலையில சுற்றி வச்சிடலாம். எனக்கு இதில் இதே மாதிரி நான் 4 செய்தேன். நான் கொண்டு வந்து செய்யும் போதே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவ்வளவு டேஸ்டாக இருந்துச்சு. இதை இப்போ வாங்க ஸ்டீமரில் வச்சு அவிச்சு எடுக்க போகிறோம். இது 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, சூப்பராக எல்லாம் வேகி ரெடி ஆயிட்டுது. ஓப்பன் பண்ணும்போது அதோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்க்கலாமா இது எப்படி இருக்குன்னு? பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. உங்கள் கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துட வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இன்னுமொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜி குக்கிங் ராதி. சமைப்போம், சுவைப்போம்.